வைகுண்ட ஏகாதசின்னோடனே எட்ரா வண்டியை விட்றா ஊருக்கு வண்டியை அப்படின்னு கிளம்பி போனது தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு. அங்கே போனால் நல்லா சூப்பராக அங்கே அம்மா வீட்டில் விரதம் வர சூப்பராக இருக்கும். களி, போலி, இட்லி இதுதான் லஞ்சுக்கே சாப்பாடாக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. போலிக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, நான் போட்டு எடுத்தேன். அப்புறம் களி வந்து சூப்பராக கிண்டியிருந்தாங்க. அரிசி பொரியரிசி மாவில் அதெல்லாம் செஞ்சு நல்லா 108 பெருமாளுக்கும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி விரத நாள் சூப்பராக இருந்தது. இந்த பருப்பு போலி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கைவந்த கலை, ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க. தேங்காவை நல்லா வறுத்துக்கிட்டு ஏலக்காவோட அதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வேக வச்சு அதை தனியாக அரைச்சிக்கணும். வெல்லத்தை வந்து பாகு கிடையாது, தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கலந்து சேர்ந்து படபடன்னு செஞ்சுருவாங்க. அப்படி தான் அன்றைக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க. அது மாதிரி அரிசி மாவு களியுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஏதோ வறுத்தாங்க. அப்புறம் எண்ணெய் செட்டில் கொஞ்சம் வெல்லம், தண்ணி, தேங்காய், ஏலக்காயெல்லாம் போட்டாங்க. இதை போட்டாங்க, கிண்டி எடுத்துட்டாங்க. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் போலிக்கு மாவு பிசைஞ்சதும் என்னென்னமோ சாமானை போட்டாங்க, பிசைஞ்சாங்க, எடுத்து ஊற வச்சாங்க. அது போட்டு கொடுத்தது மட்டும்தான் நான் போட்டேன். சூப்பராக எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நெய்வேத்தியத்துக்கு எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டோம். அதில் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணி அதில் வாழை பழத்தோட தோலில் வச்சு தான் அன்றைக்கி வந்து சாமிக்கு விளக்கு போடுவாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டின்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி சூப்பராக போணுச்சு. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். எப்படி இருக்குது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.